So August 25th, newspaper discussion பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் 98.2% Bihar voters have submitted documents election commission ஈஸி. ஸோ இது ஒரு பீரியடாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா நானும் ஒரு பீரியடாக சொல்லிட்டு இருக்கிறோம், வீடியோ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அதை எடிட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த பேஜில் எதுவும் இல்லைம்மா, அதுக்காக செகண்ட் பேஜில் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 3ல ஸ்ட்ரீட் லைட்ஸ்ன்னு இருக்கு ஓகேவா. ஸ்ட்ரீட் லைட்ஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அது சிம்பிளாக இருக்கிற ஒரு பாயிண்ட். ஆனால் உமன் சேஃப்டிக்கு ஓகேவா, ஆக்சிடென்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு, ஜென்ரல் சேஃப்டிக்கு, தெஃப்ட் அது மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்குன்னா அது ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன். அது பெட்டர் கவர்னன்ஸ் கொடுக்கறது, குட் கவர்னன்ஸ் கொடுக்கறதுக்கு சிம்பிளான ஒரு ஆப்ஷன், ஒரு பெட்டரான ஆப்ஷன் எது இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரீட் லைட்ஸை பெட்டராக ப்ரொவைட் பண்ணுறது ஓகே. ஸோ அதனால் இது மாதிரி படிக்கும்போது அதை தெரிஞ்சு வச்சுக்கோ லைட்டாக. சில விஷயம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின்ஸ் பேஜ் நம்பர் 4th. ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின்ஸ் வேற, சானிடேஷன் ட்ரெயின்ஸுங்கிறது வேற. ஸோ சாக்கடை அப்படிங்கிறது வேற, மழை தண்ணியை கொண்டு போகிற ட்ரெயின் அப்படிங்கிறது வேற. ஸோ ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் சும்மா வேர்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெட்டராக என்ன பண்ணணும்னா அது ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரீஸ்ட்ரக்சரிங். இது வேர்டு ரொம்ப முக்கியமா, லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் சொன்னால் அது பாசிட்டிவ். ஜிஎஸ்டி ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லையும் சொல்லலாம், நெகட்டிவ்லையும் சொல்லலாம். ஸோ பெட்டரான வேர்டு என்னன்னா ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் தான். அதுதான் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவாகவே என்னது மீன் பண்ணிக்கும் ஓகே. அதனால யூஸ்ஃபுல்னஸஸ் இருக்கும் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னது கன்சர்ன் என்ன இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதே பேஜில் கவர்மெண்ட் ஆஸ்க் ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி டு வித்ட்ரா. அப்போ என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜரான மெயின்ஸில் இருக்கிற ஒரு டேர்ம் அப்படிதானே. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சாலும் என்ன பண்ணிடலாம், அது கொஸ்டினை ஹேண்டில் பண்ணிடலாம். அதில் இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஸோ அதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட் யார் இருக்கா அப்படின்னா ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி அப்படிங்கிறது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ ஓகே. டேர்ம் மட்டும் மற்றபடி அது ஸ்டார்டிங் போர்ஷன் படிக்கும்போது தெளிவாக படிக்கலாம் ஸ்டார்டிங்லேருந்து. QR கோடு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே யூஸ் பண்ணுறது. ஸோ இது எனக்கு இவன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சேஃப்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. அதாவது இப்போ எங்கேயா தொலைஞ்சு போயிட்டாங்க, எங்கேயாச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், QR கோடை ஸ்கேன் பண்ணி அவங்களோட ஸ்கூலு இதெல்லாம். அது ரொம்ப கமாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது யூஸ்ஃபுல் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் ரொம்ப கமாடிஃபிகேஷன் மாதிரி இருக்குது. ஸோ சின்ன டயலாமா மாதிரியும் இருக்கும் ஓகேவா. இது கரெக்டாக ராங்கா அப்படிங்கிறது. ரொம்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா என்னது கையில் இதை கட்டி விட்டுருவாங்க, அது பேர் என்னது பேண்டு. அந்த பேண்டை வச்சு ஜிபிஎஸ் வச்சு என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது மாதிரி இருக்கும் ஓகே. நிறைய அந்த ஹாலிவுட் மூவிஸஸ் இருக்கும் அப்படின்னா இன்னும் 200-300 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி மனுஷன் மாறுவோம் அப்படிங்கிறது இது மாதிரி நிறைய இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக. சரி ஓகே. அப்புறம் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 7th நோ ரோட் ஃபார் ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபர். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நீ இடுக்கின்னு தான் கொடுக்கணும்னு இல்லை, ஜென்ரலாக ட்ரைபல் பீப்புள்ஸ்னால ரோடு இல்லாததுனால எவ்வளோ டெத்து, ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண முடியாதனால. ஸோ ரொம்ப ஃபேராக வந்து ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா அது அக்சசபிள் ஹெல்த் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த பாயிண்டில் அதை கொடுத்துக்கலாம். சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடிட்டோரியலில் ஆல்மோஸ்ட் 4 எடிட்டோரியலுமே யூஸ்ஃபுல் தான். த நியூ கான்ஸ்டியூஷன் பில் த நீட் ஃபார் பேலன்சிங் ஆக்ட். ஸோ இது ரொம்ப எவால்வ் ஆக வேண்டிய ஒரு கான்செப்ட். ஸோ அப்பப்போ என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே. பெட்டரான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒழுங்காக ரீட் பண்ணிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை ஒரு 4-5 குட்டி குட்டி சென்டென்ஸில் அதிகபட்சமாக ஒரு 3 சென்டென்ஸுமா அதுவே அதிகம் அப்படி எடுத்து வச்சுக்கோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகுனானது ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கம்பலேஷன் மாதிரி நீட்டாக கொடுத்துருவாங்க. இந்த ஆக்டரில் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன, அதுதான் பெட்ரு. ஆனால் இது ரீட் பண்ணிட்டு அதை ரீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது ஏதோ ரொம்ப இவன் சொல்லுவான், நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிக்கிறேன், ஆனால் எக்ஸாமில் வரவே மாட்டேங்க அப்படியுமா. நீ படிக்கிறேன்னா படிக்கிற அவ்வளோதான். அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எசன்ஸ் எடுத்துக்க தெரியணும், எக்ஸாமுக்குன்னு என்னென்னு படிக்க தெரியணும் ஓகேவா. ஸோ அப்படி படிக்கணும் அப்படின்னா அது உடனே எக்ஸாமுக்கு என்னென்னு படிக்கணும் அப்படின்னு மைண்டை செட் பண்ணிட்டு படிக்கிறது கிடையாது. அதில் ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பரை ஒழுங்காக என்ன பண்ணுறது, ரீட் பண்ணுறது ஓகே. ஸோ அதில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் அப்படின்னா இது 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். அது ஸோ இன்னும் பில் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ 5 வருஷத்துக்கு மேலே இம்ப்ரெஸ்மெண்ட் இருக்கிற கேஸில் அரெஸ்ட் பண்ணாலே என்ன ஆயிரும்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிரும். இட்ஸ் அ ப்ராப்ளம். அது கன்விக்ஷனுக்கு அப்புறமா அது ப்ரிசம்ஷன் ஆஃப் என்ன அப்படி இன்னசென்ஸ்னு ஒரு
ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படிங்கிறது. ஒரு ஆளை வந்து நீ அக்யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடாது, என்ன ஆனது, அவங்க குற்றவாளின்னு ஆயிட மாட்டாங்க. இந்த மீடியாவில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே அதுதான். ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போய் ஃபேர் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா ரிசல்ட் வரணும். ஓகே, ஸோ சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன மாறிவிட பார்பேரியனாக மாறிடக்கூடாது. இதுக்கு இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ நேற்று மாரீசன் ஒரு படம் பார்த்தோம், ஓகேவா. ஸோ அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து அதில் எல்லா இடத்துலையுமே விஜிலாண்டிசம் அப்படிங்கிறத ரொம்ப வந்து க்ளோரிஃபை பண்ணுறோம். அதில் நான் படம் வந்து டெக்னிக்கலி நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் என்னது இட்ஸ் நாட் என்ன கிடையாதுன்னா விஜிலாண்டிசம் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறது நல்லா இருக்காது. ஸோ ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் முக்கியமாக அது புரியுது. ரொம்ப எமோஷனல் ஒரு விஷயத்தை காட்டினா அப்படிதான் தோணும், வெட்டணும் குத்தணும் அப்படிதான் தோணும். பட் தட்ஸ் நாட் என்ன கிடையாதுன்னு அப்படி சிவிலைசேஷன் ஒர்க் ஆகாது, அது பார்பீரியன்ஸோடது. இப்போ சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா நம்ம சிஸ்டம் சொசைட்டியில் என்ன சேஞ்சஸ் பார்க்கணும். அது தவிர்த்து என்ன பண்ணக்கூடாது, பார்பீரியனாக சேஞ்ச் ஆகுறது என்னவா இருக்குது, அனிமல் வேர்ல்டுக்கு போகிறது என்னவா இருக்காது அப்படின்னா நிறைய பேருக்கு இது ஓகேவா இருக்காது சொல்கிறது. பட் தட்ஸ் அ ட்ரூத். அது இவ்வளோ நாள் நம்ம வந்து பெட்டராக இருக்கும் இப்போ அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சிவிலைசேஷன் வேல்யூஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்டிகலுக்கு ரிலேட்டடாக இல்லாத ப்ரிசம்ஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 இருக்கு. ஸோ அரெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணும்போது என்னது குற்றவாளின்னு கிடையாது, அக்யூஸ்டு தான் அவன். இட்ஸ் கன்விக்டட் கிடையாது. ஸோ அக்யூஸ் அப்படிங்கிறது குற்றவாளி தான், கன்விக்டட் தான் என்னது அக்யூஸ்டு அப்படிங்கிறது குற்றவாளி கிடையாது, கன்விக்டட் தான் என்ன அப்படின்னா குற்றவாளி. கன்விக்ஷனுக்கு அப்புறம் ஆல்ரெடி ரூல்ஸ் இருக்குது அப்படிதானே. ஸோ அதை ரிலேட்டட் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிகல் 75, 164, 75 பிரைம் மினிஸ்டர் ரிலேட்டடா, 164 பார்த்தீங்கன்னா சிஎம் ரிலேட்டடா, 239 AA அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லி ரிலேட்டடா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஜென்ரலாக கவர்னரோட ப்ளஷர் இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் அவர் யார் இருக்கலாம், சிஎம்ஓ பிஎம்ஓ வந்து பிரசிடென்டோட ப்ளஷர் வச்சிருக்கலாம். ஸோ ப்ளஷர் அப்படிங்கிறது மீனிங்க்கு நிறைய கோர்ட் கேசஸ் வந்து இருக்கு. ப்ளஷர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எது வரைக்கும் அசம்பிளிலேயோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ அவருக்கு மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் ஒரு சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ இருக்கலாம். அதுதான் வந்து என்னது பிரசிடென்டோட கவர்னரோட ப்ளஷர் அப்படிங்கிறது. ஸோ அது டிஸ்கிரிஷனரி கிடையாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அது ரிலேட்டடான கேஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷாம்சர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், நபாம் ரீபியா வர்சஸ் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேஸோட இதெல்லாமே. அதில் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு. இந்த ஒரு கேஸை கொடுத்துட்டு அப்படியே எக்ஸாமில் கொஸ்டின் கூட கேட்கலாம். அண்ட் ஃபிலிம்ஸ்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேஸ் ரிலேட்டட் டு வாட்னு கொஸ்டின் கேட்கறதுக்கான என்ன இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி SR பொம்மாய் கேஸும் அதே மாதிரி வரும். மனோஜ் நருலா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ் சும்மா கேசஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. SR பொம்மாய் கேஸை படிக்காமல் என்ன பண்ண முடியாதுன்னா ஜிஎஸ் பேப்பர் 2 இல்லை UPSC ப்ரிப்பரேஷனையோ போகிறது இட்ஸ் நாட் அட் ஆல் என்னது நல்ல லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனாக இருக்காது. ரொம்ப டீப்பாகவே தெரிஞ்சு வச்சுங்க. அட்லீஸ்ட் 5 பாயிண்ட் தெரியணும் SR பொம்மாய் கேஸில் என்ன சொன்னார் அப்படிங்கிறது. சில விஷயம் வந்து பேசிக்மா ஸ்டாட்டிக் மாதிரி அது கண்டிப்பாக என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இருக்கிற கேஸ்லேயே முக்கியமான கேஸ் என்னது SR பொம்மாய் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து ஆர்டிகல் 21 இருக்கு இல்லையா, இன்டைரக்டா. ஸோ அது மாதிரி விஷயம் இருக்கு, ஆல்ரெடி கோர்ட்டே கொடுத்துருக்கு. அதை வேணா லாவாக மாற்றலாம். ஆனால் அரெஸ்ட் பண்ணும்போதே என்னது அவங்க வந்து அவங்களோட பதவி பெயரும் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்கன்சிஸ்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் பிட்வீன் லெஜிஸ்லேட்டர் மினிஸ்டர். லெஜிஸ்லேட்டரோட பவர் போகாது, MPMLAயோட பவர் போகாது. ஆனால் யாரோட பவர் போயிருது அப்படின்னா மினிஸ்டரோட பவர் போகும்போது ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவால்விங் டோர் அப்படிங்கிறது அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக மினிஸ்டர் பதவி போயிடும். ரிலீசஸ் பண்ண உடனே என்ன ஆயிரும்னா மறுபடியும் பவர் வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி ட்ரிக்கியான பாயிண்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக இந்த மாதிரி ஆக்ட் எதுக்காக இருக்குன்னா கிரிமினலைசேஷன் என்னது பாலிடிக்ஸ். நீ அதுதான் சப்போர்ட் பண்ணணும். கிரிமினலைசேஷன் பாலிடிக்ஸ்னு கொடுத்தாலே எக்ஸாம்பிளே கொடுக்கலாம். நீ என்ன அப்படின்னா 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்னே சொல்லலாம். ஓகே, மற்றபடி அந்த அமெண்ட்மெண்ட் கேட்கும்போது தான் நீ என்ன பண்ணணும், பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா 46% நம்மளோட பார்த்தீங்கன்னா எம்பிஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் half ஆஃப் தி எம்பிஸஸ் கிரிமினல் கேசஸ் இருக்குது. இது வந்து 30% இருந்துச்சு 2009. 30லேருந்து நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம்னா அதில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த ஃபேக்ட் நல்லா இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். ஓகே, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னாலே ஒரு ஃபேக்ட் போதும். இன்னும் ஒரு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸுக்கு எக்கச்சக்கமாக ஃபேக்ட் எடுக்கலாம். இந்த ஒரு ஃபேக்ட் ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங் ஏதோ டயக்ராம் கூட சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. ஒரு 30லேருந்து இப்படி ஒரு கிராஃப் மாதிரி போட்டு இது மாதிரி 2024 இவ்வளோ இருக்குது அப்படி மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ மெக்கானிசம்ஸ் கிரியேட் பண்ண ட்ரிபுனல், தனியாக ஒரு ட்ரிபுனல் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி கேசஸை விசாரிக்க ஆல்ரெடி இருக்குமா.
ஸோ law could be provide for interim suspension of ministerial functions during another ongoing trials. அதாவது மினிஸ்டர் பதவியிலேருந்து அவரை நீக்காம அந்த ஒர்க்கை பண்ணுறத என்னது விஷயத்தை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ணலாங்கிற சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட்ல இருக்கிற கன்க்ளூஷன் நல்லா இருக்கு, ஆனால் பார்த்து யூஸ் பண்ணணும். பவர் வித்தவுட் இன்டெகிரிட்டி கரோட்ஸ் எனது டெமோக்ரஸி. கரெக்டா? இன்டெகிரிட்டி இல்லாமல் நியாயமாக நடக்காமல் பவரை மட்டும் யூஸ் பண்ணால் டெமோக்ரஸி என்ன ஆகுது? கரோட் ஆயிரும். இன்டெகிரிட்டி வித்தவுட் ஃபேர்னஸ், அதே சேம் டைமில் இன்டெகிரிட்டிக்காக கொடுக்கறது தான் இந்த லா. ஆனால் அதே இன்டெகிரிட்டியில் என்ன இருக்குன்னா அது ஃபேர்னஸ் இருக்கணும். ஃபேர்னஸ்னா என்ன அர்த்தம்? எம்எல்ஏ எம்பிக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரே மாதிரி ரூல் இருக்கணும். சென்ட்ரலுக்கும் என்னது ஸ்டேட்டுக்கும் ஃபெடரலிசம் என்னது பாதிக்காத மாதிரி இருக்கணும். ஸோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸஸ்க்காக இதை வெப்பனா என்ன பண்ண பொலிட்டிசைசேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ஃபேர்னஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராக்டிசிங் கம்பேஷன். ஸோ ஒரு பீரியடாக இது வந்துட்டு இருக்கு. ஸோ அனிமல் ஷெல்டர்ஸ் இருக்குல்ல என்னென்ன இஷ்யூஸஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒன் சைடடாக இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் என்னது இந்த எடிட்டோரியல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கு. ஸோ ஷெல்டர்ஸ் ஈஸியாக சொல்லிடலாம், ஷெல்டர்ஸ்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு என்ன ஓவர் கவுடராக இருக்கும், அங்கே உள்ளூரில் நடந்து நிறைய நோய்கள் பரவுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ். நீ பாட்டுக்கு இன்னைக்கே சென்னையில் எல்லா நாயும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, டாக்ஸை பிடிச்சிட்டு போயிட்டேன்னா என்ன இஷ்யூ கிரியேட் ஆகுனா ஆனது இந்த குப்பெல்லாம் இருக்குது தெரியுமா, அது பயங்கரமாக என்னது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சோம். எலி என்ன ஆகுனா ஆனது இன்க்ரீசஸ் ஆக முடியும். ஸோ எக்காலஜிக்கல் பேலன்ஸ், பூனை இருக்கணும், நாயும் இருக்கணும், எலியும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஓகேவா? எல்லாமே அது என்ன ஆகிடுங்கன்னா அது மாதிரி பேலன்ஸ் ஆல்ரெடி ஏன்னா எவால்வ் ஆனது, அவனோட அர்பன் சிஸ்டம் எவால்வ் ஆனது. திடீர்னு ஒன்றை மட்டும் ரிமூவ் பண்ண அப்படின்னா என்ன ஆனது இன்னொன்று அதிகமாகவோ இல்லை வேறு இன்னொன்று கம்மியாகிறதுக்கான என்ன இருக்கும் பாசிபிலிட்டிஸஸ் இருக்கும். ஸோ அது எக்காலஜிக்கல் பேலன்சஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி இப்போ நான் இது டாக் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எதுக்கு லிங்க் இருக்கு பாருங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், முனிசிபல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பெட்டராக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்ட்ரீட் டாக்ஸஸை பண்ண முடியும். ஸோ கம்பேஷனும் தேவை. தட் மீன்ஸ் கும்மா ஷட்டலில் கொண்டு போகிறோம் அப்படின்னு இல்லாமல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக இருக்கிற டாக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், யுத்தனேஷியா மாதிரி யூஸ் பண்ணலாம். அதையும் என்னது அது கம்பேஷனேட்டாக இருக்கிறதா என்னோட ஆர்கியூமெண்ட்டில். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது உங்கள் ஓன் ஆர்கியூமெண்ட் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஓன் ஆர்கியூமெண்ட் நம்ம ஆர்கியூமெண்ட்லாம் கிடையாது. ஓகே, பாயிண்ட்டு தான். ஓகே, ஸ்ட்ரீட் டாக்ஸஸ் பெனிஃபிட்ஸ்னு போடு, சேலஞ்சஸ்னு போடு, இல்லாட்டி ஷெல்டர்ஸில் வைக்கிற பெனிஃபிட்ஸ் போடு, ஷெல்டர்ஸில் வைக்கிறதுல இருக்கிறது சேலஞ்சஸ் எழுதுங்க, அதுக்கு வே ஃபார்வர்ட் கொடுங்க அண்ட் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூரிஷ் டு ஃப்ளோரிஷ். நியூட்ரிஷன் அப்படிங்கிறது பேசிக்மா. இது ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஆச்சு, இப்போ ஃபேமஸாக இருக்குது, கொஸ்டின் கேட்கலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போதே என்னது ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம். அது பெரனியல் இஷ்யூ மாதிரி நம்ம ஃப்ரீடம் கிடச்சதுலேருந்து அது முன்னாடியே இருக்கும், ஃப்ரீடம் கிடச்சிருந்தே நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இஷ்யூ அது. ஸோ அதில் இருக்கிற அது வந்து ஸ்டாட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேரா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேராவில் இப்போ ஒரு ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அந்த 2 hours எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு 1000 days ஒரு சைல்டுஹுட ஃபர்ஸ்ட் 1000 நாள் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பெட்டரான ஃப்ளைட் என்ன பண்ண முடியும், அது கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு எஸ்ஏல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ மேன்மேட் ஃபெமைன் அப்படிங்கிறது சரி. ஓகே, இது காசா இஷ்யூட தான், இதுவுமே ஸ்டாட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஏஎஸ்ஏ ஃபேஸிங் கிரெடிபிலிட்டி கிரைசிஸ். இது வந்து ரொம்ப நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிறது பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு ஆர்டிக்கல். ஓகே, ஸோ கொஞ்சம் ஜென்ரலாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோட எதுக்கு அது இருக்கணும் அதை நீ ரெடி பண்ணாலே போதும். அவன் என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி, சோளா வச்சு கேட்டு போகிறான் இல்லை பல்லவா வச்சு கேட்டு போகிறான். ஓகேவா? இப்போ வந்து என்ன கேட்டானது இந்த சிவிலைசேஷன் வச்சு கேட்டு போகிறான். ஓகே, இல்லை அக்பரோட பாலிசி வச்சு கேட்டு போகிறான். எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஆன்சர் ஏஎஸ்சிக்கும் என்ன வேணாலும் பொருந்தும். ஓகேவா? ஸோ அப்படின்னு பார்த்துக்கலாம். மற்றபடி விஜயோட தேவையில்லாது. நெக்ஸ்ட் இந்தியன்ஸ் லீஸ்ட் கன்சர்ன் அபவுட் குளோபல் எக்கானமி. இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுக்கலாமே தவிர எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் இல்லாமல். ஃப்ளாஷ் ஃப்ளட் ரிலேட்டடாக நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது, பேஜ் நம்பர் 10ல். ஸோ ஃப்ளாஷ் ஃப்ளட்டு அப்படின்னு என்ன தெரிஞ்சு ஜென்ரலாக ஃப்ளாஷ் ஃப்ளட்டு, கிளவுட் பஸ்ட்டு, இந்த டேர்மை டிஃபென்ஸ் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளட் எப்படி வந்து என்னது சமாளிக்கிறது. ஓகேவா? ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோம். ரொம்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது ஃப்ளட்டு, சுனாமி இதெல்லாமே வந்துடுறது. ஓகே, சுனாமிலாம் பாருங்க எப்பவும் வந்தது, இப்பவும் என்ன வந்துட்டு இருக்குன்னா அது எக்ஸாமில் கேட்குறான் அப்படின்னா சிலபஸ் என்ன இருக்கோ அப்படி படிச்சுக்க வேண்டியதான். ஓகே, இதில் டிஆர்டிஓ டெஸ்ட் மல்டிலேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கிறதுல ஹை பவர் லேசர் பேஸ்டு டார்ட் எனர்ஜி வெப்பனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து என்ன மாதிரிலாம் போயிட்டோம் அப்படின்னா மிசில்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஷார்ட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணோம், அண்ட் லேசருமே யூஸ் பண்ணுறோம்.
இப்போ லேசர் யூஸ் பண்ணி நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது லேசரை வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது லேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோ. அது எப்படி இந்த எனர்ஜி கிடைக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது ரெடி பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 11ல் எதுவும் இல்லை. சொல்ல ககன்யான் மிஷன். ஸோ ககன்யான் மிஷன்மே ப்ராப்பராக ஸ்பேஸ்னு வரும்போது ஒவ்வொரு மிஷனுக்கும் இல்லை, எஸ்பெஷலி எவால்வ் ஆகிட்டு இருக்கிற ஓகே நம்ம ட்ரை பண்ண போகிற மிஷன்ஸோட அது விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது ஒன்று படித்து நோட்ஸ் எடுத்து அப்படின்னா ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் இது அவுடேட்டட் ஆயிரும். அதனால் ககன்யான் மிஷன்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அதோட எய்மு கோல் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. சைக்காலஜி அண்ட் ஹெல்த் கேர் அது வேணாம். அது இந்தியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ், சும்மா இந்தியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எங்கே இருந்தாலும் லைட்டாக ரீட் பண்ணிக்கோ. ஸோ பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடியும் புக்கில் என்சிஆர்டி புக்கில் இருக்கு. வந்து நிதின் சிங்கானியில் மட்டும் இருந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டிங்கிற வேர்டை மட்டும் வேர்ல்டு நியூஸில் தெரிஞ்சு வச்சுக்கோமா. அடுத்த பேஜ் 14ல் செக்யூரிட்டி கேரண்டி. ஓகேவா? செக்யூரிட்டி கேரண்டி இன்டர்நேஷ்னல் கண்டெக்ஸ்டில் ரீசன்ட் டைமில் என்ன மீனிங் வரும் அப்படின்னா ஆனது, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தேர்ட் கண்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனது, உக்ரைனை ரஷ்யா அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு EU இல்லைன்னா ஆனது இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இல்லைன்னா அது US என்ன பண்ணணும்னா கேரண்டி கொடுக்கும். அவனை இப்போ தேக்கிறது சமாதானமாக போகடா, ஃபியூச்சரில் ரஷ்யா அட்டாக் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன், ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லிட்டு. அவனை வரமாட்டோனாமா, அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தான் வருவானு. ஓகேவா? அதுதான் ஹோல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். சும்மா எல்லாரும் என்னது. சரி, ஓகேம்மா. ஸ்போர்ட்ஸில் எதுவும் நியூஸஸ் இல்லை. அடுத்ததுமே தட்ஸ் ஆல். ஓகே.